ஜூன் 8 மூளை நரம்பியல் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மூளையில் ஏற்படும் இந்த பாதிப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகி அது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதுமே இந்த காணொளியின் நோக்கம். மூளை புற்றுநோய் கட்டிகள் அப்படின்னா என்ன சார்? பிரெயின் டியூமர் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பிரெயின்லேருந்து உருவாகிற அந்த செல்ஸ்லேருந்து உருவாகிற கட்டிகள். இப்போது மூளையில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான அணுக்கள் இருக்குது, செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸில் வந்து நியூரான்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ரோசைட்ஸ் இருக்குது, ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பன்டைமல் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மூளையின் வெளி நரம்புகள் போகிறதுல அந்த நரம்புலேருந்து உருவாகிற ஷ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து பிரெயின்லேருந்து உருவாகிற கூடிய கட்டிகள் இருக்குது. அதே மாதிரி பிரெயினுக்கு அருகாமையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பிகள், கபாலம், அதாவது பிரெயின்ஸ், அந்த ஸ்கல் பேஸ், இந்த மாதிரியான உறுப்புகள்லேருந்து உருவாகிற கட்டிகளும் உண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எந்த உறுப்புகள்லேருந்து, எந்த செல்லேருந்து, அணுக்கள்லேருந்து உருவாகுதோ அதை பொறுத்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்ட்ரோசைட்டோமா, இல்லை கிளையல் டியூமர்ஸ், ஒலிகோடென்ட்ரோக்ளையோமா, ஷுவானோமாஸ், எப்பன்டைமோமா, பிட்யூட்டரியில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இந்த மாதிரி பல வகையான கட்டிகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூளை புற்றுநோய் கட்டிகள் உருவாக என்னென்ன காரணங்கள்? இது பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரெயின் டியூமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான காரணங்களும் கிடையாது. ஆனால் சில அசோசியேஷன் இருக்குது. சில பேருக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், அதுதான் நம்பர் 1. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது தெரியாத ஒரு இதில் மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸுங்கிறது நம்முடைய மியூட்டேஷன் மூலமாக நம்ம செல்கள் வந்து அதிகமாக மியூட்டேஷன் ஆகி பல மடங்கு உற்பத்தி ஆகிற லெவல் போய் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது இந்த டியூமர் கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்முடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருக்கா, தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்குறதில்ல. இன்ஹெரிட்டன்ஸ்லேயும் சில வியாதிகள் உண்டு. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ்ன்னு சொல்கிற வியாதி, நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ் டைப் 1, டைப் 2, வான் ஹிப்பல் லிண்டோ அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டியூமரில் அசோசியேட்டட் காரணங்களாக ஃபேமிலியில், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம முன்னோருக்கு வந்து இருந்துச்சுன்னா அது பல ஜென்ரேஷன்ஸாக கூட இருக்கலாம். 3ஆம் தலைமுறை, 4ஆம், 5ஆம் தலைமுறை கூட இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இது தவிர்த்து ஸோ நான் சொன்னது வந்து மியூட்டேஷன்ஸ் சொன்னேன், ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் ஓவர் ரேடியேஷன். சப்போஸ் நம்ம ஒர்க் பிளேஸ்லையோ அதிகமான ஹீட், ரேடியேஷன், கெமிக்கல்ஸ், சால்வெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் கூட சில வகையில் வந்து அந்த பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் வந்து வரதுக்கூடிய வாய்ப்புகளும் சில சமயம், நாட் பொதுவாகன்னு சொல்ல, வெரி ஃபியூ பிளேசஸில் வந்து மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் இது போன்ற பாதிப்புகள் வருமா? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதாகவும் வைஃபை யூஸ் பண்ணுறதுனாலையும் இதனால் இது வரைக்கும் எந்த விதமான ரிசர்ச்சில் வந்து பாசிட்டிவாக யாரும் சொல்லலை. இது வரைக்கும் அதோட ஸ்டடீஸில் வந்து யாரும் இதனால் வந்து வருதுன்னு யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் அதனால் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது கொஞ்சம் இது பண்ணுறது பெட்டர். இந்த பாதிப்பு எத்தனை தலைமுறைகளுக்கு நீடிக்கும் சார்? இப்போ நான் ஜெனட்டிக் நான் சொல்லியிருந்தேன், ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால வரக்கூடியது எத்தனை ஜெனரேஷன்ஸ் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியாது. பல ஜெனரேஷன்ஸுக்கு போகலாம், 3rd ஜெனரேஷன், 5th ஜெனரேஷன் வரைக்கும் கூட போகலாம். இதுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துருக்குது, இந்த நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ் டைப்பில் இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து வான் ஹிப்பல் லிண்டோ ஆர் இந்த மாதிரி டியூபரஸ் ஸ்க்ளீரோசிஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ், அவங்களுடைய சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அந்த ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரிசசிவ்லாம் நிறைய ஜெனட்டிக் இது இருக்குது, டிஸார்டர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. சார், எத்தனை வகையான புற்றுநோய் பாதிப்பு இருக்குது? பேசிக்கலி 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பினைன் டியூமர்ஸ், இன்னொன்று வந்து மெலிக்னன்ட் டியூமர்ஸ். பினைன் என்ன, நான் கேன்சரஸ், இன்னொன்று வந்து கேன்சரஸ் டைப். இந்த பினைன் டியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வந்து ஒரு சைஸ்க்கு மேலே பெருசாச்சு அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து ஹெட்ஏக், ரொம்ப சிவியர் ஹெட்ஏக் வரும், ஹெட்ஏக் வித் வாமிட்டிங் வரும், விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும், கெயிட், அதாவது நடக்கக்கூடிய
இன்பேலன்ஸ் ஏற்படும். சில பேருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் டியூமர் நியர்லி 25% ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ்க்கு வந்து ஃபிட்ஸ் வருது, எபிலெப்சி அதில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சில பேருக்கு விஷுவல் ப்ராப்ளம்ஸ், ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஃபோக்கல் டெஃபிசிட்ஸ், அதாவது ஒரு சைடில் பெராலிசிஸ், பக்கவாதம் வந்து ஸ்லோவாக வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பினைன் டியூமரும் சரி, கேன்சர் அண்ட் நான் கேன்சர்ஸ் டியூமர் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ வந்து இந்த கேன்சர்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி கிரேடில் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ரெக்கவரி அண்ட் க்யூர் வந்து பொதுவாக நல்லாயிருக்கும். அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் அந்த கேன்சரஸ் பார்ட் வந்து பிரெயினில் வந்து இந்த நான் எலாக்வெண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் வந்து இந்த கட்டியை வந்து கம்ப்ளீட்டாக கூட ரிமூவ் பண்ண முடியும் அந்த இடத்துல, பாதிப்புகள் இல்லாமல். சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள் டீப் ஏரியாஸ் பிரெயினில் வந்து சென்டராக, அதில் இல்லை அப்படின்னா எலாக்வெண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்பீச் ஏரியாஸ், அந்த கை கால் அசையக்கூடிய அந்த ஏரியாஸ், மெமரி ஏரியாஸ், பிரெயின் ஸ்டெம் ஏரியாஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலாமஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. நான் சொல்கிறது உலக ரீதியாகவே. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரேட் 3, கிரேட் 4லாம் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரின்சிபல் இஸ் த சேம், எலாக்வெண்ட் அண்ட் நான் எலாக்வெண்ட். நான் எலாக்வெண்ட் மீனிங் சேஃப்டியாக எடுக்கக்கூடிய ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணால் அவருக்கு வந்து ப்ரொக்னோசிஸ் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஈவன் ஹையர் கிரேட் டியூமர்லுமே வந்து இந்த முக்கியமான ஏரியாஸ் அந்த ஏரியாவில் இருக்கும்போது ஒரு தேவையான அளவுக்கு பயாப்சி எடுத்துகிட்டு மேற்கொண்டு வந்து நீங்கள் வந்து ரேடியேஷன் தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா பயாப்சி பண்ணுறாங்க, ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி இருக்குது, நேவிகேஷன் கைடட் பயாப்சிஸ் இருக்குது. பயாப்சி எடுத்து பார்த்துட்டு அது என்ன கிரேடில் இருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பியோ அடிஷ்னலாக வந்து கீமோதெரப்பியோ கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரேட் 3, கிரேட் 4லாம் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரின்சிபல் இஸ் த சேம், எலாக்வெண்ட் அண்ட் நான் எலாக்வெண்ட். நான் எலாக்வெண்ட் மீனிங் சேஃப்டியாக எடுக்கக்கூடிய ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணால் அவருக்கு வந்து ப்ரொக்னோசிஸ் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஈவன் ஹையர் கிரேட் டியூமர்லுமே வந்து இந்த முக்கியமான ஏரியாஸ் அந்த ஏரியாவில் இருக்கும்போது ஒரு தேவையான அளவுக்கு பயாப்சி எடுத்துகிட்டு மேற்கொண்டு வந்து நீங்கள் வந்து ரேடியேஷன் தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இம்யூனோதெரப்பியும் வந்திருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி நம்ம நாட்டுக்கு இன்னும் வராமல் இருந்துச்சு. இப்போ இம்யூனோதெரப்பி மூலமாகவும் இந்த டியூமர், நான் சொல்கிறது இந்த கேன்சரஸ் டியூமரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக செலவு, அதாவது அதிக விலையுறந்த மெடிசன் வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் இம்யூனோதெரப்பியும் இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, அது இல்லாமல் இம்யூனோதெரப்பியும் இப்போ சேர்த்து கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவாங்க. பினைன் டியூமரில் என்னென்ன இருக்குது, அந்த மெனிஞ்சியோமாஸ், ஸ்கல்வேஸ் மெனிஞ்சியோமாஸ், ஷோனோமாஸ், பிட்யூட்டரினோமாஸ், கிரேனியோஃபேரிஞ்சியோமாஸ், இந்த மாதிரி கட்டிகள் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து பினைன் டியூமர், அதாவது நான் கேன்சராக இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போகும் சில சமயங்களில். எதனாலனா அது நரம்புகளோடையோ இல்லை இரத்த குழாய்களோடையோ ஒண்டி இருந்தால் அது ரிமூவ் பண்ணுறதுனால அதிகமான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியா வந்து டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஸ்லைவர் மாதிரி அந்த இடத்துல உள்ள கட்டிகளை விட்டுட்டு பாக்கி கட்டிகளை, அந்த ப்ரெஷர் கொடுக்குற அந்த கட்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ண பிற்பாடு இந்த பகுதிகளுக்கு வந்து கதிரியக்க சிகிச்சை, ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ கதிரியக்க சிகிச்சை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்லி ஃபார் கேன்சருக்கு மட்டும் கிடையாது, ஈவன் நான் கேன்சரஸ் கட்டிகளுக்கும் அது மேலும் வளராமல் இருக்கிறதுக்கு இந்த பகுதிகளுக்கு, அதாவது முக்கியமான சில ஏரியாஸ் வந்து அந்த ஏரியாவில் டச் பண்ணோம்னா ரொம்ப சிக்கலாகும் அப்படின்னு ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கதிரியக்க சிகிச்சை கொடுத்து நன்றாக அந்த கட்டிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பக்க விளைவுகள் இல்லாமல் பண்ண முடியும். இதுவும் முக்கியமான ஒரு டியூமரில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வகை. பிரெயின் டியூமர் இன்னொரு இடத்துக்கு பரவுறது ரொம்ப 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 ரேர், ரொம்ப ரேர். இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிரெயின்லேருந்து இன்னொரு இடத்துல பரவிச்சு. அது எங்கே பரவும் அப்படின்னா பிரெயின்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் பரவும். ஸ்பைனல் கார்டில் ட்ராப் மெட்டஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற அந்த கட்டிகள், அதோட அணுக்கள், அது வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுடைய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் கம்ப்ளீட்டாக வந்து சர்க்குலேட் பண்ணும்போது இந்த கட்டிகளும் அணுக்கள் மற்ற இடத்துல ஸ்பைனல் கார்ட்லேயோ கீழே கார்டைக்கனான்னு சொல்லுவாங்க, ரூட்ஸ்லேயோ டிஸ்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. சில சமயங்கள் ரீசெண்டாக நாங்கள் வந்து பார்த்தது வந்து இந்த ட்ராப் மெட்டஸ்டேசிஸ் வந்து மெடுலோபிளாஸ்டோமா அப்படிங்கிற ஒரு கட்டிகளுக்கு ரொம்ப காமன். அது சில்ட்ரனில் ரொம்ப காமனாக இருக்கும். மெடுலோபிளாஸ்டோமா டைப்ஸ் இருக்குது. இப்போ ஈவன் ஒரு கிளையல் டியூமர் கூட இந்த மாதிரி ஆஸ்ட்ரோசைட்டோமா வெரைட்டி கூட ஒருத்தருக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து ட்ராப் மெட்டஸ்டேசிஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஸ்பைனல் கார்டு, அதாவது நியூரலாஜிக்கல் சிஸ்டம் உள்ளதான் பரவும் வெளியே, பொதுவாக அது வெளியே பரவுவது கிடையாது. மற்ற ஆர்கன்ஸ்க்கு யூஸ்வலாக அது பரவாது. ஆனால் பிரெயின் டியூமர்ஸ் வந்து மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து பிரெயினுக்கு பரவும். செகண்டரி மெட்டஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. சப்சிக்வெண்ட் டியூமர் வந்து பிரெயின்லேருந்து உருவாக கட்டிய காட்டிலும்
மற்ற உறுப்புலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து லங் கேன்சர் இருந்தாலோ இல்லை பிரெஸ்ட் கேன்சர் இருந்தாலோ இல்லை வந்து லிவர் ஆர் யூட்ரைன் ஆர் சர்வைக்கல் கேன்சர் இந்த மாதிரி இருக்குது சில பேர் ஸ்கின் கேன்சர் ஈவன் அதுக்கே கூட வந்து சில பேருக்கு ஈவன் ரீனல் கேன்சர் ரீனல் செல் கார்சினோமா இப்போ அடிக்கடி பார்க்குறோம். இந்த மற்ற உறுப்புகளில் உள்ள கேன்சருக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அங்கே ரேடியேஷன் கொடுத்துருப்பீங்க, கீமோதெரப்பி கொடுத்துருப்பீங்க, எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைவலிக்குதும்பாங்க, வாமிட்டிங் வாங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்டிகள் அங்கே தென்படும். அப்போது பிரெயினுக்கு வந்து மற்ற உறுப்புகள்லேருந்து வரலாம், ஆனால் பிரெயின்லேருந்து மற்ற உறுப்புகளுக்கு யூஸ்வலாக போகாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேன்சரஸ் கட்டிகள் மற்ற உறுப்புலேருந்து வந்தாலும் கூட அது சிங்கிளாக இருக்குது, நல்ல லார்ஜ் சைஸில் ப்ரெஷர் சிம்டம்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ தான் வந்து அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த வயசுல தான் மூளை புற்றுநோய் வரும் அப்படிங்கிற அளவீடு இருக்கா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் வயசானவங்களுக்கு தான் வருது, இந்த மாதிரி கேன்சரஸ் கட்டிகள் வந்து பெரியவங்களுக்கு தான் வருது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஈவன் சிறு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து சில குழந்தைகள் 6 மாதத்தில் 8 மாதத்தில் கூட நாங்கள் பார்த்துக்கிறோம் ஹை கிரேட் கேன்சர் பிரெயினில் வந்து. முக்கியமாக இந்த வெர்மிஸ் மெடுலோபிளாஸ்டோமாஸ் ஒன் ஆஃப் த பிரெயினில் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபஸ்ட் கேன்சரஸ் டைப் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்லேயும் வருது, 3 வயசு 6 வயசு ரீசெண்டாகவே ஆப்ரேட்டட் பண்ணி. அதே மாதிரி ஏஜ்லேயும் வருது, மிடில் ஏஜில் வருது, அது ஏஜ் 60 வயசு 70 வயசுலேயும் வருது. ஸோ எல்லா வயசு பீப்புளுக்கும் வருது. ஆனால் பொதுவாக காமனாக ஏற்படக்கூடியது வந்து இந்த 50 to 70 இயர்ஸ் ஆர் 40 to 60 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பை வந்து அதிகமாக பிரெயின் கேன்சர் அஃபெக்ட் பண்ணுது. உடலில் மற்ற நோய்க்கும் மூளை புற்றுநோய்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? பொதுவாக இந்த பிரெயின் டியூமர் ஆர் பிரெயின் கேன்சருக்கும் சுகர், ப்ரெஷர், கார்டியக் ப்ராப்ளம்ஸ், தைராய்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. இது தனி அது தனி. இப்போ இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இவருக்கு எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது, எந்த இது சுகர் பிபி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் இவருக்கு எப்படி வந்துச்சு கேன்சர் அப்படிம்பாங்க. அதாவது இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான வாழ்வு, எல்லாம் க்ளீன் ஹேபிட்ஸ், நோ ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால், ஜென்ரலி ஹெல்த் இஸ் வெரி குட் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் அணுகிறது கம்மியாக இருக்கும். You take a lot of vegetables, fruits in your diet. That also வந்து it will all help you to have a good immune system. ஏன்னா இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு வந்து அது ஒரு டைப் ஆஃப் கட்டி வருது, அது பேர் பிரைமரி சிஎன்எஸ் லிம்போமான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி கட்டிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வேறு வியாதிக்கும் இதுக்கும் பெரும்பாலும் சம்மந்தம் கிடையாது. நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் பாதிக்குமா? இப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு பிடிச்சது வந்து ஹெச்ஐவி அண்ட் அதர் பேஷண்ட்ஸ் வேர் தென் புவர்லி கண்ட்ரோல் டயபெட்டிக்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது வருமா வராதா அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு நான் சொன்ன இந்த பிரைமரி சிஎன்எஸ் லிம்போமா இந்த மாதிரியான கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதனால் வந்து வி நோ தட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் லிம்போமா அப்படின்னு சொன்னாலே நாங்கள் வந்து உடனடியாக நாங்கள் வந்து எங்கள் இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணுவோம். நாங்கள் நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது சார்? முன்னதாக பெரிய டியூமர்ஸ், பெரிய கட்டிகள் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கல் ஓப்பனிங் மூலமாக அந்த ஓப்பனிங் பண்ணிவிட்டு அந்த கட்டியை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த கட்டியின் தன்மைக்கு ஏற்ப அது பினைன் டியூமரா இல்லை கேன்சரஸ் டியூமரா அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம், பாக்கி உள்ள அந்த ரெசிடுவல் டியூமர் இருந்துச்சுன்னா அதுக்கு ரேடியேஷன் தெரப்பியோ இல்லை ஹை கிரேட் கேன்சர்னா அதுக்கு ரேடியேஷன் தெரப்பியோ இதுதான் வந்து ஜென்ரலாக பண்ணிட்டு இருந்தது லாஸ்ட் 30-40 இயர்ஸ்க்கு. இப்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டியூமருக்கு வந்து இது வந்து மைக்ரோஸ்கோபிக் முறையில் மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப் வந்து சின்ன ஓப்பனிங் பண்ணி தான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உலக ரீதியாக, நம்ம நாடுன்னு கிடையாது, எல்லா நாட்டிலையும் தான் பண்ணுறாங்க. சில டியூமர்ஸ் வந்து ஆல் டெப்த்தில் இருக்கிறது, இன்ட்ராவென்ட்ரிகுலர் டியூமர்ஸ், அதே மாதிரி ஸ்கல்டி பேஸ்ட் டியூமரில் நிறையா வந்து எண்டோஸ்கோபிக் முறையில் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ் அண்ட் இன்ட்ராவென்ட்ரிகுலர் டியூமர், சம் ஸ்கல் பேஸ்ட் டியூமர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் யூஸ் பண்ணி ஸ்மாலர் இது செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் ஸ்கல் ஃப்ரம் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோஸ் வழியாகவே பெரும்பாலாக நம்மளுடைய மூக்கின் வழியாக எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி பெரும்பாலாக கட்டி எடுக்கிறோம். அது வந்து ரீசனபிள் சைஸ், அதை நான் சொல்கிறது ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் சில பேருக்கு எண்டோஸ்கோப்பி அண்ட் மைக்ரோ சர்ஜரியும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மூணாவது டைப் ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீரியோடாக்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்ன காலத்தில். இப்போ எல்லாமே அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகி நேவிகேஷன் கைடட். நேவிகேஷன்னா நம்ம எக்ஸாக்டாக அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் இதில் உங்களுக்கு அந்த கட்டி எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் குறிப்பிட்டு அது வந்து ஒரு இது மாதிரி கைடன்ஸ் மாதிரி வந்து காமிக்கும், ஒரு நீடல் அந்த மார்க்கர் மாதிரி. அந்த இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி
அதை கைட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி வந்து நீங்கள் இப்போ ஜிபிஎஸ்லாம் இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், கூகுள் மேப்ஸ் இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும்னா எப்படி நீங்கள் அது போட்டோன்னா டக்குன்னு போய் அந்த இடத்த விடுதோ, அதே மாதிரி இந்த நேவிகேஷன் கைடன்ஸும் உங்களை வந்து அந்த கட்டி இருக்கும் இடத்துக்கு போய் காமிக்கும். அப்போ இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரியல் டைமில் அந்த கட்டி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது பார்க்கும்போது அப்போது அந்த கட்டியின் அந்த அந்த ஸ்கல் போன் ஓப்பனிங் வந்து சிறுசாக ஆக்க முடியும். அதே மாதிரி ஆக்யூரசி வந்து இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏஐ தொழில்நுட்பம் இப்போ இதுக்கு பயன்படுத்த முடியுமா? எல்லாருமே வந்து ஏஐ சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுங்கிறாங்க. இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பிரெயின் டியூமர்? ஸோ artificial intelligence also it has come inside, and I'm happy to tell you that we were the first in South Asia for bringing this technology யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஜெர்மனியில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து அவங்க அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. நாங்கள் செப்டம்பரில் வி ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங். இது பேர் DTI ஃபைபர் ட்ராக்கிங் 3.0 வெர்ஷன் டெக்னாலஜி. இட் இஸ் AI எனேபிள்ட். அதுக்கு முன்னால் ஏர்லியர் வெர்ஷன் இருந்துச்சு. இது வந்து AI எனேபிள்னு சொல்கிற இந்த பிரெயின் லேப் மூலமாக நாங்கள் பண்ண சர்ஜரிஸ். இப்போ ஆல்மோஸ்ட் 42-45 சர்ஜரிஸ் இப்போ பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக. இதில் என்ன காமிக்கும்னா நேவிகேஷன், நீங்கள் அந்த கட்டி இருக்கிற இடத்த மட்டும் இல்லை, அது சுற்றி உள்ள ஃபைபர்ஸ் ட்ராக்டிங், அந்த DTI ஃபைபர் ட்ராக்கிங். அந்த ஃபைபருங்கிறது நரம்புகள், ஸ்பீச் ஏரியாஸு, மெமரி ஏரியாஸு, கை கால் சப்ளை பண்ணுற ஏரியாஸு. இந்த சப்ளை பண்ணுற ஏரியாஸை நியூரான்ஸு அது சப்ளை பண்ணுற நரம்புகளை வந்து ட்ராக் பண்ணி காமிக்கும். ட்ராக் பண்ணி காமிக்கிறது வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். நீங்கள் MRI பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் எடுத்து அந்த கன்சோலில் ஃபீட் பண்ணும்போது, நீங்கள் லைவாக வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்கல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தெரியும் அந்த ட்ராக் எங்கே போகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அந்த ட்ராக் இருக்கிற சைடு போகாமல் நீங்கள் எந்த சைட்லேருந்து பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியாக ஃபைபர் ட்ராக்கிங் டெக்னாலஜி யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் that has been இப்போ வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் 1.5 years அப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது இது இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இன் த ப்ரெசென்ட் வேர்ல்ட் சினாரியோ. வந்து ஏஐ மூலமாக பண்ணக்கூடிய பிரெயின் டியூமர் சர்ஜரிஸ் இட் ஹஸ் கம் நவ் டு இந்தியா அண்ட் நவ் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. இப்போ அது மூலமாக இன்னும் அதில் என்ன இது இன்னும் அவங்க வந்து அந்த ஓப்பனிங் சின்னதாகிடும். அது ஃபெசிலிட்டி அண்ட் சேஃப்டி வில் பி ஈவன் மோர் பெட்டர். அண்ட் சர்ஜரி வந்து குயிக்காக வந்து நீங்கள் சீக்கிரமாக எனேபிள் பண்ணி முடிக்க முடியும். சேஃப்டி ப்ரீஷஸ் வந்து ரொம்ப அதையும் நேவிகேஷனுக்கு அதிகமாக இந்த DTI ஃபைபர் ட்ராக்கிங் நேவிகேஷன் வந்து இன்னும் அதிகமான சேஃப்டி வந்து ப்ரிசிஷன் ரொம்ப ஆக்யூரசி எல்லாமே வந்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து பெர்ஃபார்ம் பெட்டர். அறுவை சிகிச்சைக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா சார்? இப்போ இவ்வளவு டெக்னாலஜினா நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப், DTI ஃபைபர் ட்ராக்கிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான கன்சோல்லாம் ரொம்ப ரொம்ப விலையுறந்தது. அதாவது கோடிக்கணக்கில் வந்து செலவுகள். இப்போ வந்து அமெரிக்கா, இப்போ ஜெர்மனியில் ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை இந்தியா கொண்டாடணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டியூட்டி, 27-29% டியூட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ். பட் வாட் எவர் வெளிநாட்டில் இருக்கிறது இப்போ நம்ம நாட்டில் இங்கே கிடைக்குது. அது அப்படிங்கும்போது எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாதிரி இருக்காது. வெளிநாட்டில் உள்ள எக்ஸ்பென்ஸை காட்டிலும் 1/10 நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து வெளிநாட்டில் இப்போ வந்து ஈவன் வி கெட் பேஷன்ஸ் ஃப்ரம் கோலாலம்பூர், சிங்கப்பூர், மொரிஷியஸ்லேருந்து வராங்க. அவங்க தானே கம்மி, அதாவது அங்கே உள்ள செலவு பார்த்தீங்கன்னா டாலர் கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இங்கே உள்ளதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு வந்து அதுக்கு செலவுகள் கூடாது. சொல்கிறது லிமிட்டடாக இருக்கும். மேபி ஒரு 10-20% ஜாஸ்தியாக இருக்கலாம் வென் கம்பேர்ட் டு அதர் ஃபெசிலிட்டிஸ். பட் ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டாடுறதுக்கு அதுக்கு உண்டான செலவுகள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். பட் வென் கம்பேர்ட் டு இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோம், வென் கம்பேர்ட் டு அதர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மற்ற பெரிய பெரிய சிட்டிஸ் காணும்போது நம்மளது மச் லோவர் ப்ரைஸிங் தான் வந்து இருக்குது. மக்கள் எல்லாமே அஃபோர்ட் பண்ணுறாங்க. தேர் ஏபிள் டு அஃபோர்ட். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டெஃபினட்டாக வந்து இது எல்லாமே வந்து தேர் ஏபிள் டு ப்ரொவைட் த ஃபண்ட்ஸ் அண்ட் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி ஃபார் த பேஷண்ட்ஸ். அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி தொடர்ச்சியாக அவங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? ஃபாலோஅப்பில் வந்து ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு ரேடியேஷன் கொடுத்துட்டாங்க, கீமோதெரப்பி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கேன்சர்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து சில மருந்துகள், நான் சொல்கிறது வந்து அந்த ஃபிட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய, நீங்கள் பிரெயினில் ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள நியூரான்ஸ் வந்து ஃபிட்ஸ் அதாவது எபிலெப்சி, சீஷஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கேன்சர்ஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாக நாங்கள் 2-3 வருடங்களுக்கு கண்டினியூஸாக வந்து மருந்து கொடுக்க செய்வோம். அதே இது பார்த்திங்கன்னா இந்த பினைன் டியூமர்ஸ் ஒன்ஸ் அதை கட்டி கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு, இது மேலும் பரவக்கூடிய வாய்ப்புகளோ திரும்ப வளரக்கூடிய வாய்ப்புகளோ ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது இந்த மருந்துகளில் வந்து 1-2 ஆண்டுகளில் நம்ம கம்மி பண்ணி நிப்பாட்டிடலாம். இந்த நோயை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கு வழிகள் இருக்கா சார்? பிரெயின் டியூமர்ஸ் நான் சொல்கிறது மெயின்லி பிரெயின் கேன்சர்ஸ் வந்து வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது.
ஆரோக்கியமாக வாழணும். அண்ட் ஆல் த நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், exposure to general radiation, very high sunlight, sunlight exposure, chemical solvents, and நல்ல உணவு வகைகள் நல்லா நீங்கள் டேக்கிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம ஆரோக்கியமாக வச்சுட்டிங்கன்னா பொதுவாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸை நம்ம முறியடிக்க முடியும், இன்ஹெரிட்டன்ஸை வராமல் தவிர்க்க முடியும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒன்று. அதை நம்ம அதை செய்ய முடியாது. புற்றுநோய் பாதித்தவங்களுக்கு மனநல சிகிச்சை தேவைப்படுமா? பிரெயின் டியூமர்ஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு அந்த நியூரோசர்ஜன், அந்த டாக்டர்ஸே மருந்துகள்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு சைக்காட்ரிக் டைப் ஆஃப், அதாவது கொஞ்சம் டிஸ்ஓரியன்டேஷன், கொஞ்சம் வயலண்ட் பிஹேவியர்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது அந்த கட்டியினால் ஏற்படுகிற இந்த டெம்பரல் லோப்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிஹேவியர் கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சமயத்தில் அதுக்குரிய மருந்துகள் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஒன்ஸ் அந்த சிம்டம்ஸ் போன பிற்பாடு அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், கிராஜுவலாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சில சமயம் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காட்ரி இல்னஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த சைக்காட்ரிஸ்ட்டை சொல்லுவாங்க, இது கொஞ்சம் மாறுதலாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஃபேமிலியில் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியே கிடையாது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது, திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காட்ரிக் பிஹேவியர் இருக்குது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு ஹெட்ஏக்கோ, ஒரு வாமிட்டிங்கோ, ஒரு வீக்னஸோ வந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டுபிடிச்சதோ இது பிரெயின் டியூமர்னால் வந்த ஒரு சைக்காட்ரி இல்னஸ் ஆர் பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் டு த நியூரோசர்ஜன். ஜெனரலாக த நியூரோசர்ஜன் டேக்ஸ் த பேஷண்ட், தென் அதுக்கப்புறம் அவங்க மற்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு தென் ஹி வில் லுக் ஃபார் whether surgery is needed or surgery is not needed அப்படின்னு பார்க்கலாம். நவீன தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது சார்? நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டியூமர் தனியாக டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும். அது க்ரீனிஷ் எல்லோவாக ஒரு டிஃப்ரெண்ட் கலராக தெரியும். நார்மல் பிரெயின் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்போது ஈஸியாக எந்த சேதமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நியூரோசர்ஜன் கான்ஃபிடென்ட்டாக இதுதான் டியூமர் அப்படின்னு அதை மட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் சில சமயம் அது சேம் அந்த கலரேஷன் பார்த்தீங்கன்னா வேறுகளும் ஊடுருவி போகிறதும் தெரியும். அப்போது அந்த இடத்துல ஊடுருவி போகுது, இது கை கால் ஏரியா, இது அந்த நரம்புகள் போகுது, ஸ்பீச் ஏரியா இருக்குது, மெமரி ஏரியா இருக்குது. அப்போ என்ன செய்வோம், அந்த வேர்களை விட்டுட்டு சேஃப்டி ஏரியாவை மட்டும் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்போது அந்த பாக்கியுள்ள வேர்களுக்கு தான் ரேடியேஷன் கொடுக்குறோம். ரேடியேஷன் கம்பல்சரியாக ஹை கிரேட் கேன்சருக்கு கட்டாயம் கொடுக்குறோம். முன்ன காலத்தில் இந்த ஃபெசிலிட்டி இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரியலி அது டியூமரஸ் ஏரியாவா இல்லை அது கொஞ்சம் நம்ம விலகி போகிறோமா அப்படிங்கும்போது உங்களுடைய டைம் ஜாஸ்தியாகும். செகண்ட் இந்த வீக்னஸ், பேராலிசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டெக்னாலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா இதில் இப்போ லாஸ்ட் 10 years 8 years 10 years ப்ரிசிஷன், அதான் டெக்னாலஜி அதிகமாக ஆக யுவர் சர்ஜிக்கல் டைமிங் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசிஷன் இஸ் மோர். அப்படிங்கும்போது சேஃப்டியும் நன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்ளீட்டாக நோ டெபிசிட்ஸ் நோ ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ரிஸ்கோட இது கம்மியாகிடுச்சு. புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்திட முடியுமா? பொதுவாக மக்களுக்கு கேட்குறது பேஷண்ட்ஸ் கேட்குறது சார் இதை க்யூர் பண்ணிட முடியுமா, காமனிஸ்ட் எப்படியாச்சும் க்யூர் பண்ணிடுங்க, காமனிஸ்ட் கேள்வி அந்த ஓபியில் பேஷண்ட் பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பினைன் டியூமர், அதாவது நான் கேன்சர்ஸ் அப்படின்னா அன்லஸ் சில சமயங்களில் நீங்கள் முழுசாகவும் இந்த கட்டி எடுக்க முடியும். சில சமயங்களில் நான் சொன்ன மாதிரி இரத்த குழாய்களோட ஊடுருவி போயிருக்கிற கடினமான ஏரியாஸ் பக்க விளைவுகள் அதிகமாகும் அப்படின்னு யோசனை இருந்தால் அந்த பகுதியில் விட்டுட்டு பாக்கி டியூமர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு திரும்ப வளராமல் இருக்கிறதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி கட்டிகள் பொதுவாக பெருசாக வளராது. அதே மாதிரி இந்த கட்டிகள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது இல்லைனா ப்ளஸ் ரேடியேஷன் கொடுத்தாலும் ரெக்கரண்ட் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால், மேபி 2% to maximum 3 to 5% அந்த மாதிரி வரும். பட் இந்த சேம் திங் அந்த லோ கிரேட் கேன்சரில் கிரேட் 1 கிரேட் 2ங்கும்போது அவங்க வாழ்நாள் ஈஸியாக 5 வருஷம் போகிறாங்க, 3 வருஷம் 5 வருஷம் போகிறாங்க. சில பேர் 10 வருஷம் வரைக்கும் இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சில பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் 15 வருஷம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க அந்த கட்டியில் எடுத்த பிற்பாடு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் 2 கிரேட் 1 கிரேட் 2 கூட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு வராங்க, ஒரு ஹெட்ஏக் வாமிட்டிங்கில் வராங்க. பார்த்தீங்கன்னா அந்த கட்டி திரும்ப வளர்ந்துருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது கிரேட் 1 and 2 இல்லாமல் கிரேட் 3, 4 ஆர் ஹையர் கிரேட் மாறிடுது. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்போ என்ன ஆகும்னா ஈவன் அந்த கட்டியை நம்ம செகண்ட் டைம் எடுக்கும்போது அந்த கிரேட் 3, 4 தன்மை தான் இருக்கும். இந்த கிரேட் 3, 4 இந்த ஹை கிரேட் கேன்சருக்கு க்யூருங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து, கீமோதெரப்பி கொடுத்து, இம்யூனோதெரப்பியும் கொடுத்த பிற்பாடும் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். சில பேருக்கு 6 months இருக்குது கண்ட்ரோல், சில பேருக்கு 1 year 2 years
5 இயர்ஸ் அதெல்லாம் இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது நான் சொல்கிறது ஹை கிரேட் கேன்சர்ஸ் ஆஃப் த பிரெயின். அது திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு ஈவன் 3 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக சொன்னால் இன்றைய உலகத்தில் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நார்மல் லைஃப் ஸ்பேன் ஃபார் ஹை கிரேட் கிளையோமாஸ், அதாவது கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்கிறது வந்து 12 மாதத்துலேருந்து 18 மாதம் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுடைய இதில் பார்த்துருக்கோம், அப்படி சொல்லியிருந்தாலும் அது வந்து பொதுவான ஒரு அறிக்கை. அது இருந்தாலும் நல்லாவே வந்து இன்னும் சில பேர்லாம் பார்த்துருவோம், நல்லா 5 வருஷம் வந்துருக்குறாங்க. ஒரு யங் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் பண்ண டியூமர் ஈவன் 10 இயர்ஸ் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன் ப்ரொடியூஸ் ஷி ஹேட் சில்ட்ரன் ஆஃப்டர் 2 more சில்ட்ரன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு திரும்ப ரெக்கரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் தான் அவங்க உயிரோட இருந்தாங்க. அப்போது ஈவன் ஹை கிரேட் புக்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் வந்து 18 மாதம் இல்லை 24 மாதம் சொல்கிறாலுமே இந்த பேஷண்ட் யங் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் அவங்களுக்கு வந்து இந்த கட்டி இல்லாமையே வந்து கண்ட்ரோலில் இருந்துருக்குறாங்க. ஸோ ஐ ஒன்ட் சே கம்ப்ளீட் க்யூர். ஹையர் கிரேட் கேன்சர்ஸில் வந்து க்யூர் அப்படின்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டாட முடியும். அதுதான் வந்து இன்றைய உலகத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலில் இருக்குது. மூளை நரம்பியல் புற்றுநோய் தினத்தில் நீங்கள் சொல்கிற செய்தி என்ன சார்? டுடே பீயிங் பிரெயின் டியூமர் டே, June 8th, என்னுடைய மெசேஜ் வந்து பீப்புளுக்கு வந்து பிரெயின் டியூமர் பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து இது பற்றியான விழிப்புணர்வு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேண்டிய மேற்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த டெஸ்ட்டுகளும் அதுக்கு நியூரோ சர்ஜன் உங்களுடைய டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறோம் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஸ்கேன்ஸ் ஒரு சர்ஜரி ஆர் ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி எல்லாமே வந்து அந்த டாக்டர் அவங்க சர்ஜன் சொல்லும்போது உடனுக்குடன் இமீடியட்டாக தள்ளி போடாமல் ரொம்ப புஷ் அவுட் பண்ணால் எதாகும், டியூமர் க்ரோத் பெருசாகும், பரவ ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த வேர்கள் பரவதுக்கு முன்னாலே நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ அப்படிங்கும்போது இந்த அவேர்னஸை மெயினாக வந்து சீக்கிரமாக போய் அந்த சர்ஜன் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். உடனடியாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஹோப்பிங் தட் எல்லாமே நல்லபடியாக முடியணும், பக்க விளைவுகள் வராமல் முடியணும். கிரேட் ஆஃப் த டியூமர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துடக்கூடாது, கம்மி ரேட்டில் இருக்கணும். சர்ஜன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் நன்றாக ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் க்யூர் கிடைக்கிறதுக்கு. சில பேருக்கு வந்து க்யூர்னு வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நான் சொல்கிறேன் ஹை கிரேடில் சில சமயம் ரெக்கரன்ஸ் வரும், 3-4 இயர்ஸ் 2 இயர்ஸ் 6 months கூட ரெக்கரன்ஸ் வரும். ஹையர் த கிரேட் ஹையராக இருந்தால் ரெக்கரன்ஸ் வந்து ரொம்ப காமன். பட் நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது ஒன்று. செகண்டு, வராமல் தவிர்க்கிறதுக்குன்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. இருந்தாலும் க்ளீன் ஹேபிட்ஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்கஹால், ஸ்மோக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் டு சன்லைட், ஹீட், சன்லைட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மணிக்கணக்காக வந்து செல்ஃபோனை வந்து காதில் வச்சுட்டு பேசாதீங்க. ஏன்னா அதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் சொல்ல போகிறாங்க. அதனால தான் வந்து ஸ்ட்ரோக்கும் டியூமரும் வருதுன்னு இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லிடுவோம் ரிசர்ச் பண்ணி. அதனால் வந்து ப்ரிஃபரபிளி யூ கேன் யூஸ் ஸ்பீக்கர் ஃபோன் ஆர் சம் கேபிள் அந்த மாதிரி அவருக்கு இன்டர்காமில் பேசுகிறது இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. அதிகமாக பண்ண வேண்டாங்கிற. ஆனால் தோ தே சேயிங் so far there is no ரிசர்ச்சில் வந்து ஒன்றும் ப்ரூஃப் இல்லைனாலும் எதுக்கு அந்த மாதிரி அனாவசியமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும், அது ஒன்று தான் பார்த்து